வெல்கம் டு உப்பு சமையல் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரை, அதாவது மிளகு சிக்கன் செய்ய போகிறோங்க. நம்ம வந்து சிக்கன் வந்து நார்மலாக தான் செய்வோம், அதை ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துடலாங்க, மல்லி 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம் சேர்த்துட்டு ஒரு 4 துண்டு இஞ்சும் ஒரு 10 பல்லு பூண்டும் சேர்த்துடலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனா போதும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சிடலாங்க. இந்த மசாலா தான் இந்த சிக்கனுக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்குறது. இந்த மசாலா இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போது. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்துட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் வந்துட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நீங்கள் சிக்கன் வந்துட்டு இந்த சிக்கன் வந்துட்டு பிராய்லர் கோழி தான், நாட்டுக்கோழிலையும் அப்படி இல்லாட்டி வந்துட்டு காடையிலையும் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நான் வந்துட்டு பிராய்லர் கோழியில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் வந்துட்டு சேர்த்துடலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சிக்கனை சேர்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சிக்கன் வந்து செஞ்சு கொடுங்க. பிராய்லர் கோழி நல்லதில்லை, இருந்தாலும் வந்துட்டு எப்போவாவது ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை, சிக்கன்லேயே தண்ணி வருன்றதுக்காக நான் வந்துட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது. இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சிக்கன் வெந்துடும், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த டைமில் வந்துட்டு நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த மசாலா சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற மசாலா வந்துட்டு நீங்கள் வெஜிடேரியனில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு அந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் வாழைக்காய் அந்த மாதிரிலாம் வறுவல் பண்ணுறதா இருந்தால் இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வறுவலும் நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம விட்டுடலாம். சிக்கன் வந்து நல்லா வேகட்டும், மசாலாலாம் ஏறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு சிக்கன் வந்துட்டு நான் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு நான் திரும்பவும் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிட்டு வருது. இந்த டைமில் வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்மளோட மிளகு வறுவல் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கனை வந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணலாங்க. இந்த மெத்தட்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டத்துக்கு நமக்கு கிரேவி வேணும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த சிக்கன்லேயே வந்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு சூடு பண்ணிடலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். செமி கிரேவி தான் நமக்கு வேணும், அதாவது பெப்பர் சிக்கனாகவும் நம்ம எடுத்துக்கணும். செமி கிரேவி நமக்கு டிஃபனுக்கும் ரெடி ஆயிடுச்சு. 2 in 1 நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஹோட்டல் ஸ்டைலில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு கூட எல்லாத்துக்கூடமே நம்ம சாப்பிடலாம். இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உப்பு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.